வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் 5 மேட்ச் டெஸ்ட்டு கொண்டு சீரியஸ் இன்னைக்கு ஆரம்பிக்குது, நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. அது இந்த மேட்சோட ப்ரிவியூ தான் பார்ப்போம். 2 பேரோட பிளேயிங் 11 பற்றி நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும், அதை போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் பொறுத்தவரை யார் ஜெயிப்பான்னு நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லுவோம். என்னோட ப்ரெடிக்ஷன் இங்கிலாந்து பக்கம் தான் சாயுதுங்க. எஸ் லார்ட்ஸில் அவங்கள அடிக்கிறதுலாம் லேசுப்பட்ட கிடையாது. எஸ் நம்ம போன தடவை அடிச்சிருந்தாலும், அதாவது இங்கிலாண்டை ஒரு கன் யூனிட்டாக தெரியுறாங்க, பேட்டிங் யூனிட். பட் இந்தியா பேட்டிங் யூனிட் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. பை எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் மட்டும்தான் இருக்காங்க. எஸ் கவுண்டி கிரிக்கெட் சாய் சுதர்சன், கருண் நாயர்லாம் ஆடி இருக்காங்க. பட் இங்கிலாண்டோட மண்ணில் அவங்க ஆடும்போது ஸ்விங்கு, கண்டிஷனு, வெதரு எல்லாம் அவங்களுக்கு நல்ல கண்டிஷனுக்கு கை வந்த கலையாக இருக்கும். பட் இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. பவுலிங் யூனிட்டை பொறுத்தவரை எந்த கை வாங்குவோம்? இந்தியா கை வாங்குவோம். பேட்டிங் யூனிட்டை பொறுத்தவரை இங்கிலாந்து கை வாங்குவோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்தவரை நமக்கு ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜடேஜா, தாக்கூர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் பென் ஸ்டோக், கிறிஸ் வோக்ஸ் இருக்காங்க. ஆல்ரவுண்டு சைடும் அவங்க செய்கிறாங்க ஓங்கும். எஸ் ஜடேஜா நல்லா ஆல்ரவுண்டு, தாக்கூர் நல்லா ஆல்ரவுண்டு. பட் பென் ஸ்டோக்ஸ் டெஸ்ட் மேட்ச்னு அவர் வேற லெவலில் இருப்பார். 2 பேர் பேட்டிங் கம்பேரிசன் பாருங்களேன். இந்த ஜாக் ராலி, பென் டக்கட், ஆலிபாப், ரூட், பென் ஸ்டோக், இந்த 6 படையை பார்த்துக்கோங்க. நம்ம 6 படையை பார்ப்போமா? கிளாசி, ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல், ஜெய்ஸ்வால், நம்பர் 3 சாய் சுதர்சன், நம்பர் 4 சுமன் கில், நம்பர் 5 ரிஷப் பண்ட், நம்பர் 6 கருண் நாயர். இதில் சுமன் கில்லுக்கு டெஸ்ட் ஆவரேஜ் 13, சாய் சுதர்சன் டெபியூட் ஆக போகிறாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இங்கிலாண்டில் விளையாண்டது கிடையாது. கேஎல் ராகுலும், ரிஷப் பண்ட்டுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் எவ்வளோ டாப் கிளாஸ் பிளேயராக இருக்கலாம், நீங்கள் கரண்ட் ஃபார்மில் வேறு லெவல் பிளேயராக இருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று வேணும். அது கை கொடுக்கறதுக்கு இங்கிலாந்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்தவரை நமக்கு பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் ஷாதுல் தாக்கூர் ஆடுவாங்களான்னு தெரியல, பொறுத்து பார்ப்போம். இங்கிட்ட பென் ஸ்டோக் வர்சஸ் கிறிஸ் வோக்ஸ். அது பவுலிங் யூனிட்டில் கன் யூனிட் அவங்க யூனிட் இருக்குது. அது ஆல்ரவுண்டர் யூனிட்ஸில். பவுலிங் யூனிட்டை பொறுத்தவரை இந்தியா கைங்க வேற லெவலில் இருக்குது. பும்ரா, முகமது சிராஜ், பிரதீப் கிருஷ்ணா, ஹர்தீப் சிங். பட் இப்போ ஹர்ஷித் ராணாவை சேர்த்துருக்காங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. கௌதம் கம்பீர் எரா பாலிடிக்ஸ்லாம் நடக்குதா? மீண்டும் சர்ச்சை கிளம்புதுங்க. எஸ் ப்ராக்டிஸ் இந்தியா டூரில் இந்தியா போனாங்க. அங்கே கலீல் அகமதாக இருக்கட்டும், கம்போஜாக இருக்கட்டும், வேற லெவலில் பவுலிங் போட்டாங்க. பட் அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு ஹர்ஷித் ராணாவை எடுக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பாலிடிக்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலாந்து பவுலிங் யூனிட் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. இங்கிலாண்டோட ஒரு பெரிய மைனஸ், பெரிய டிராபேக்னா அவங்க பவுலிங் யூனிட் தாங்க. ஜெமி ஓவர்டன், பேஸ்கேரு, சோயா பஷீர் ஸ்பின்னுக்கு இருக்கார். இந்த பேர் தவிர்த்து முழுசாக 2-3 பேர் ஸ்குவாடில் விட்டுருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரில. அவங்க கண்ட்ரி கிரிக்கெட்டோ அவங்க லீகெலாம் நான் பார்த்தது கிடையாது, அதனால் அவங்கள பற்றி தெரில. பட் பேட்டிங் யூனிட் கன் மாதிரி இருக்குது. நான் என்னோட ப்ரெடிக்ஷன் இங்கிலாந்து தான் நினைக்கிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.